நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான மியூச்சுவல் ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக எளிதான வழி என்ன தெரியுங்களா? கூகுளில் போய் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 5 ஸ்டார் ரேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஒரு நிமிஷம், நான் எளிதான வழின்னு தான் சொன்னேனே ஒழிய இது சரியான வழி இல்லை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்கு திரும்ப வருவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுப்போமே. இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் 5 ஸ்டார் ரேட்டடாக இருக்கக்கூடியது 2 வருஷம் கழித்து ரேட்டிங்கில் ரொம்ப குறைவாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இது இப்படி நடக்குது? ஏன் இது எப்போதுமே நல்ல ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இல்லை? இன்றைக்கி நல்ல ஃபண்டாக இருக்கிறது ஏன் நாளைக்கு நல்ல ஃபண்டாக இல்லாமல் போகுது? இதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சரியான மியூச்சுவல் ஃபண்டுகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுல ஒரு படி மேலே போயிடுவோம். இப்போ நம்ம ஒரு எளிமையாக இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுப்போமே. அதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோன் மாடல், அந்த பர்டிகுலர் கார் மாடலில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அந்த மாடலை அவங்க மாற்றாத வரைக்கும் மாற போகிறதில்ல. சரி, இந்த மாடல் தான் இருக்கிறதுல பெஸ்ட் மாடல் அப்படின்னு நீங்கள் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அது இதை தாண்டி இன்னொரு மாடல் ஃபோன் வர்ற வரைக்கும் அதுதான் பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ பாருங்கள், ஒன்று இந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஸ்டேபிள், அதே போல் இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டும் ஸ்டேபிளாக இருக்க போகுது அன்டில் இதை விட பெட்டரான ஒரு ப்ராடக்ட் வர்ற வரைக்கும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு நல்லா பாருங்களேன். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே இன்டர்ன் அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த போர்ட்ஃபோலியோவும் மாறிக்கிட்டு இருக்க முடியும், அதாவது இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸும் மாறிக்கிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இயங்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்குது பாருங்கள். முக்கியமாக இப்போது எக்கானமி மாறிக்கிட்டு இருக்கலாம். எக்கானமியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இன்ஃப்ளேஷன் கூடலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடலாம், ரைட்? இதெல்லாம் வச்சு கார்ப்பரேட் ஏர்னிங்ஸில் கூடலாம் குறையலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்குதுங்கும் போது இதில் எதுவுமே நிரந்தரமாக இல்லை பாருங்களேன். இந்த ப்ராடக்ட்டும் மாறிக்கிட்டு இருக்குது, இந்த ப்ராடக்ட் இயங்கக்கூடிய சூழலும் மாறிக்கிட்டு இருக்குது. அப்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் பாருங்கள். இப்போ இன்னும் கூட நம்ம பார்ப்போமே. இப்போ நீங்கள் ஒரு 2 ஃபண்டு இருக்குது, பாஸ்ட்டில் இது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இது அதிகப்படியான 2 ஃபண்டில் எது அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்து நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. எதிர்காலத்துலேயும் அது அதிக ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிற தேவை இல்லை. ஒருவேளை அது ஒரு தீமேட்டிக் ஃபண்டுன்னு வச்சுப்போம். அந்த தீம் இல்லை அந்த செக்டாரே ஒரு சைக்ளிக்கல் செக்டார்னு வச்சுப்போம். இப்போ அது அதோட பீக்கில் இருக்குது, கடந்த வருஷம் அது பீக் அவுட் ஆகிருக்கு, அதனால ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ அதில் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் நம்ம டவுன்வர்ட் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பழையபடி இருக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் தப்பான நேரத்தில் தப்பான ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன தான் வழி? இப்போ சுருக்கமாக சொன்னோம்னாக்க இது ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லலாம். நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா காரை ரோட்டில் முன்னாடி பார்த்து தானே ஓட்டணும், ரியர்வியூ மிரரை பார்த்து ஓட்ட முடியாதுல்ல. ரியர்வியூ மிரரை தேவைப்படும் போது பார்க்கணும், பின்னாடி என்னென்ன வாகனங்கள் வருது என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். ஆனால் முன்னாடி தான் நீங்கள் ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்து ஓட்டணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எதிர்காலத்தை கணக்கில் வச்சு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் முக்கியம்தான், அதை நம்ம ஒரு 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 குறிப்புக்காக எடுத்துக்கலாமே ஒழிய, ஒரு வழிகாட்டி எடுத்துக்கலாமே ஒழிய அதை மட்டுமே வச்சு தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அப்போ நமக்கு என்ன தான் வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான வழி, நீங்கள் பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமு எல்லா காலத்துலையும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மார்க்கெட் சைக்கிளில் அது எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஒரு புல் மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, பேர் மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் ஒரு இண்டிகேஷன் கிடைக்கலாம். இதுக்கு இன்னும் கூட சரியான ஒரு இப்போ எல்லா மார்க்கெட்லையும் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குங்கிறத அளக்கிறதுக்கு இன்னும் கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலான முறை அப்படிங்கிறது ரோலிங் ரிட்டர்ன். நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நீங்கள் எந்த புள்ளியிலேருந்து எந்த புள்ளி வரைக்கும் அளக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, அந்த தொடக்க புள்ளி மேலே இருக்கா கீழே இருக்காங்கிறத பொறுத்து அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்பவே டிஸ்டார்டடாக இருக்க முடியும். ஆனால் ரோலிங் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்னையே வெவ்வேறு ஓவர்லேப்பிங் பீரியடுக்கு நம்ம எடுத்து அதை ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரோலிங் ரிட்டர்ன் இன்னும் கூட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றிய ஒரு இண்டிகேஷனை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன ரிட்டர்ன் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ரிட்டர்ன் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஸோ இப்போ அதிக ரிஸ்க் எடுத்து அதிக ரிட்டர்ன் வந்திருக்குது, இல்லை குறைவான ரிட்டர்ன் எடுத்து மிதமான ரிட்டர்ன் வந்திருக்குது அப்படின்னா ரெண்டாவது நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ அதை அளக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரேஷியோ, ட்ரெய்னர்ஸ் ரேஷியோ. இப்போ ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது
ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ரிஸ்க்குக்கான அளவீடாக வைக்குது. ட்ரெய்னர்ஸ் ரேஷியோ வந்து பீட்டாவை ரிஸ்க்குக்கான அளவீடாக வச்சுருக்கு. இப்போ இன்னும் சார்டினோ ரேஷியோ அப்படிங்கிற கூட ஒன்று பயன்படுத்தலாம். அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் அளக்குது, ஆனால் டவுன்வர்ட் பிரச்சனைகளை மட்டுமே அது பார்க்கக்கூடியது. ஸோ இன்னும் கூட அது பொருத்தமாக இருக்க முடியும். இந்த மாதிரியான அளவீடுகளை வச்சு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக ட்ராடவுன், அதாவது ஒரு மார்க்கெட்டே கிராஷ் ஆனப்போ இது எவ்வளோ கீழே விழுந்திருக்கு, மார்க்கெட் இத்தனை % விழுந்திருக்கு, இண்டிசஸ் இந்த % விழுந்திருக்கு, இந்த ஃபண்டு எவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. ஸோ அதை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் இந்த மாதிரியான ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னுக்கு வரலாம். இப்போ இதுக்கெல்லாம் மேலே ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா அதோடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, அந்த போர்ட்ஃபோலியோ கான்ஸ்டியூன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான பங்குகளில் அவங்க முதலீடு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது. அப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜரோட தீசிஸ் என்ன, அந்த ஃபண்ட் மேனேஜரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்ன, வேல்யூ இன்வெஸ்டிங்கா, கான்ட்ரா இன்வெஸ்டிங்கா, க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்டா, அவருடைய ஸ்டைல் என்ன, ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் என்ன, அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்குறது. அப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜருடைய ட்ராக் ரெக்கார்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆக்டிவ் ஃபண்டினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது, அதோடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த ஃபண்ட் மேனேஜர் கையில் தான் இருக்குது. ஸோ அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்தோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிக்கலாம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது மட்டுமே முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்க முடியாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூட இருந்துட்டால் கூட தப்பு இல்லை, ஆனால் இதையும் நீங்கள் ஒரு ஃபேக்டராக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மதிப்பிட்டு தான் நீங்கள் உங்களுக்கு சரியான ஃபண்ட் எது அப்படிங்கிறத வரணும். அகெயின் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய தேவை வேறு, ஒவ்வொருத்தவங்களுடைய இயல்பு வேறு, ஒவ்வொருத்தவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் வேறு, ஒவ்வொருத்தவங்களுடைய கோல் வேறு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொருத்தமான, எனக்கு எது பொருத்தமான ஃபண்ட் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எடுத்துக்காட்டாக பேசுவோமே, இப்போ ஒரு 4 வித்தியாசமான ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு 25 வயசுக்காரர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவருடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அவருடைய இங்கே முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்பஸை ரொம்ப வேகமாக க்ரோ பண்ணுறதுங்கிறது தான் அவருக்கு நோக்கம். அவருடைய வயசு குறைவானது அப்படிங்கிறதுனால அவரால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும். இதே இது ஒரு ரிட்டையர்டு பீப்புள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் ஒரு ஸ்டேபிள் இன்கம் வேணும் அவங்களுக்கு, அதில் ரிஸ்க்கே இருக்க முடியாது. ஸோ அவங்களுடைய தேவை வேறு, அவங்களுடைய நோக்கமும் வேறு. அதே போல் ஒரு பேரண்ட் அவருடைய பிள்ளையோட ஹையர் எஜுகேஷனுக்காக முதலீடு பண்ணுறாருன்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு அந்த பணம் திரும்பி வந்தே ஆகணும். ஸோ அப்போ அதில் வந்து அவர் அதிக ரிஸ்க் எடுக்க முடியாது, ஆனால் ஒரு கன்சிடரபிள் கிவன் த டைம் அவர் ஒரு கன்சிடரபிள் க்ரோத்தும் அவரே எதிர்பார்ப்பார். இதே இது ஒரு ஆண்டர்ப்ரனர் அவரோட பிஸ்னஸ்லேருந்து வந்து ஒரு சர்ப்ளஸை பார்க் பண்ணி வைக்கிறாருன்னு வச்சுப்போமே, அதில் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரோத்து, ரிட்டர்ன் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் வந்து கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, உங்களுடைய தேவை என்ன, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுகளுடைய நேச்சரையும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துகிட்டு தான் நீங்கள் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் தேர்ந்தெடுக்கணும், முதலீடு செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் முதலீடு செஞ்ச மியூச்சுவல் ஃபண்டுகளை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, எந்த மாதிரியான அப்ரோச் உங்களுடையது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போக உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.